அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், கலர்ஸ், கெமிக்கல்ஸ் உங்களுக்கு டைஜஷன் எஃபெக்ட் ஆகி அதனால பெரிய குடல்ல கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு. எல்லாருமே ஆலிவ் ஆயில் தான் நல்லதுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நம்ம குக்கிங்க்கு. அதுக்கு பேர் எள்ளெண்ணெய்ன்னு வைக்கல, நல்ல எண்ணெய்ன்னு வச்சா. இந்த செடியில் விளையிற ப்ரோட்டீன் தால்ஸில் எடுத்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. சோயா வந்து பயாலாஜிக்கல் வேல்யூ அதுக்கு பெட்டர். ஸோ அது அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் கூட அது ஜாஸ்தி. சோயா ப்ரோட்டீன் நல்லது அப்படின்னு நீங்கள் எக்கச்சக்கமாக எடுத்தால் உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் மாம்பழமே வராது அப்படின்னு நினச்சி அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. சில பேருக்கு கட்டி வரும், சில பேருக்கு வயிற்று வலி வரும், சில பேருக்கு சில்வர் கோல்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால தான் நம்ம கல்ச்சரில் இது இருக்குது. வெறும் ஃபேஷனுக்கு இல்லை, வருஷம் மாற்றிக்கிறதுக்கு இல்லை, இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இப்போ வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டாப் 10 ஃபுட்ஸ்னால் அது என்னென்னு மேம் சொல்வீங்க? இப்போ கேன்சருங்கிறது பல ஒரு பெரிய விஷயம். நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக அதை பற்றி தெரியல, ஏன் அது காஸ் அப்படின்னு தெரியல. பட் 2 வித கேன்சர் வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். எது அப்படின்னா ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர்ஸ். ஸோ விமெனில் பிரெஸ்ட் கேன்சரும் மெனில் ப்ராஸ்டேட் கேன்சரும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிச்சா க்யூர் கூட பண்ணலாம். ஸோ இது இந்த 2 கேன்சருக்கு பாசிபிள். அடுத்து வந்து இந்த வெயிட் ஏறுறது இஸ் ரிலேட்டட் டு இந்த 2 கேன்சர்ஸ். பட் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் இன்ஃப்ளமேஷன் தான் எல்லாத்துக்குமே காசுன்னு வந்துடுச்சு. டயபெட்டிஸ், கார்டியாக் டிசீஸ், கேன்சர் எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இன்ஃப்ளமேஷன் உடம்புல எப்படி ஜாஸ்தி ஆகும்? உணவு முறையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னா கேக்கு மேலே இன்னும் க்ரீமை போட்டு அது மேலே வேறு ஏதாவது வச்சு இந்த சர்க்கரையிலே ரவுண்டாக பண்ணி இந்த மாதிரி கலர்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி போட்டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு டைஜஷன் எஃபெக்ட் ஆகி அதனால பெரிய குடலில் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா அது ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு என்ன எடுத்துக்கணும்? ஃபைபர் எடுத்துக்கணும். ஃபைபர்னால் நார் சத்து. நார் சத்து எதில் இருக்குது? சாலட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸு, கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாத்துலேயுமே இருக்குது. குக் பண்ணி சாப்பிட்டாலும் அது இருக்குது. ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ இதுலேயும் எடுத்துக்கலாம். இதை தவிர இப்போ வெள்ளை அரிசிக்கு பதில் கருப்பு கவுனி அரிசி, இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி, இல்லை சேப்பு அரிசி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதில் நார் சத்து இருக்குது. வெள்ளை அரிசியில் நார் சத்து இல்லை. ஸோ அது பெட்டர். பட் வெள்ளை அரிசியிலேருந்து கருப்பு கவுனி நேராக மாற முடியாது. வெள்ளை அரிசியிலேருந்து கைக்குத்தல் அரிசிக்கு மாறணும், செமி பாலிஷ்ட் ரைஸ். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகலாம். அதே மாதிரி மில்லட்ஸ், முதல்ல சாமை, வரகு, அது பாலிஷ்ட் மில்லட்ஸ். அதுலேருந்து தினை, அதுக்கப்புறம் கம்பு, அப்புறம் கேழ்வரகு. ஸோ இதெல்லாம் ஃபுல் மில்லட்ஸ், பாலிஷ் பண்ணாத மில்லட்ஸ், தினை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள், இதெல்லாம் பாலிஷ்டு. அதே சன்னா, ராஜ்மா, காராமணி இதெல்லாம் தோலோடு இருக்குது. ஸோ அதில் நார் சத்து ஜாஸ்தி. ஸோ இந்த பருப்பில் சாலிபிள் ஃபைபர் இருக்குது. சன்னா, ராஜ்மா, காராமணியில் இன்சாலிபிள் ஃபைபரும் நிறையா இருக்குது. ஸோ நார் சத்தில் 2 விதம் இருக்குது, 2மே முக்கியம். ஸோ இது சாப்பிட சாப்பிட நம்ம இன்ஃப்ளமேஷனை குறைக்கலாம். நம்மளுக்கு இது பெஸ்ட்டு. ஸோ டாப் 10 ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய நெல்லிக்காய். ஏன்னா அதில் விட்டமின் சி சத்து இருக்குது, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அடுத்தது கேரட், ஏன்னா பீட்டா கேரட்டின் இருக்குது, அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட். 3வது எடுத்திங்கன்னா நம்ம துளசி, இல்லை அந்த மாதிரி நார்த்த இலை, இதெல்லாம் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லது. கீரை வகைகள், ஏன்னா அதில் நார் சத்தும் இருக்குது, நல்ல நியூட்ரியன்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பழங்களில் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு இல்லை அந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சேர சேர இன்ஃப்ளமேஷன் குறையும். ஸோ உங்களுக்கு தால்ஸு,
இல்லை அதனால தான் நிறைய பேர் இப்போ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு போயிட்டாங்க. அதாவது நிறையா நம்ம செடியில் வளைய உணவு 80% சாப்பிடணும். அப்படின்னா காய் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், பருப்பு வகைகள் நிறைய சாப்பிடணும். இது புரோட்டீன் சேர சேர எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகி ஒரு கேன்சர் செல் வந்தால் கூட உடம்புல நம்மளுக்கு அதை எதிர்த்து பண்ண முடியும். அடுத்தது கொழுப்பு சத்தில் நல்ல கொழுப்பு சத்து. இப்போ எல்லாருமே ஆலிவ் ஆயில் தான் நல்லதுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நம்ம குக்கிங்க்கு. அதுக்கு பேர் எள்ளெண்ணெய்ன்னு வைக்கல, நல்ல எண்ணெய்ன்னு வச்சாங்க. ஸோ நல்லெண்ணெய், எண்ணெய்களில் நல்லெண்ணெய். ஆலிவ் ஆயில் யாருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமோ சாப்பிட்லாம். பட் அதில் தோசை பண்ண முடியாது, பூரி பண்ண முடியாது, அதில் ஃப்ரை பண்ண முடியாது, நம்ம தோசை தாளிக்க முடியாது, வெறும் சாலடில் போட்டு தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ். நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே வெரி குட் ஃபார் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ். மிளகாக இருக்கட்டும், மிளகாவாக இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், எல்லாமே கருப்பு எள்ளு, இந்த மாதிரி விஷயம், பூண்டு எல்லாமே பிரமாதம். ஸோ நம்ம அது பூராவே ஸ்பைசஸ்ன்னு போட்டு டாப் 10 ஃபுட்ஸை இதில் நம்ம எடுத்துனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேம் சோயா சாப்பிட்டா நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இப்போ சோயான்னு எடுத்திங்கன்னா நம்மளோட இந்த செடியில் வளையிற ப்ரோட்டீன் தால்ஸில் பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பருப்பு வகைகள்லாம் நம்ம 8 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தால் 6 கிராம் தான் நம்மளுக்கு சேரும், 2 கிராம் உடம்பு விட்டு கீழே போயிடும். ஆனால் சோயா வந்து பயாலாஜிக்கல் வேல்யூ அதுக்கு பெட்டர். ஸோ அது அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் கூட அது ஜாஸ்தி. நம்மளோட பருப்பை விட அதில் ஜாஸ்தி இருக்குது குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன். அதனால் நல்ல ப்ரோட்டீன், அது நல்ல உடம்புல சேரும். இப்போ 8 கிராம் சோயா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 கிராமும் உடம்புல சேரும். எப்படி நம்ம பால் தயிரில் இருக்கோ அதே மாதிரி. பட் அதில் மற்ற பிரச்சனை இருக்குது. இதில் நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது வந்து இதில் இருக்கிற அந்த விஷயம் வந்து ஈஸ்ட்ரஜன், அதாவது ஃபீமேல் ஹார்மோன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ சோயா பீனாக இருக்கட்டும், சோயா டோஃபு, அது வந்து சோயா பன்னீர், பால் எடுத்து பன்னீர் மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்த சோயா ப்ராடக்ட்ஸை அதாவது ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஷேப்பாக பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஷேப்பாக சோயா சங்க்ஸுன்னு சொல்கிறோம். சோயா சங்க்ஸுன்னு ரவுண்டாக இருக்கலாம், அது பிளாக்காக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் சோயாவில் ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல ப்ரோட்டீன். ஆனால் அதில் இருக்கிற இந்த நியூட்ரியன்ஸ் ஃபீமேல் ஹார்மோன் மாதிரி இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா நோ ப்ராப்ளம். பட் டெய்லி உங்களை எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, சோயா ப்ரோட்டீன் நல்லது அப்படின்னு நீங்கள் எக்கச்சக்கமாக எடுத்தால் உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, சேம் ப்ராப்ளம். இப்போ இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் என்ன மேம்? இப்போ நான் வெஜிடேரியன்னா எக்ஸ் எடுத்துக்கலாம் ரெகுலராக. அண்ட் எக் ஒயிட்டு ரொம்ப நல்லது. ஸோ அவங்க வாரத்தில் 3 முழு முட்டை சாப்பிட்லாம், மற்றதெல்லாம் எக் ஒயிட்டாக சாப்பிட்லாம். வெஜிடேரியன்ஸ்னால் அவங்க வந்து மஷ்ரூம் சாப்பிட்லாம், பருப்பு வகைகள் சாப்பிட்லாம், இல்லை முழு தானியங்கள் சாப்பிட்லாம். இப்போ முழு தானியங்கள் இப்போ காராமணி சன்னாலாம் வாரத்தில் 2 தடவை தான் சாப்பிட முடியும். ஸோ மற்ற நாள்லாம் பருப்பை பல விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி தான் பண்ணுமே வழி. இப்போ இட்லி கூட அடமாவை நம்ம நைட் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இட்லி பண்ணோன்னா அது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது. பட் அதை சாப்பிட்லாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நம்ம அரிசி இட்லி சாப்பிட்டா புரத சத்து குறைவாக இருக்குது. இது வெறும் தாலில் பண்ணுறதுனால இல்லை புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ சில பேர் சாம்பார் பண்ணிவிட்டு அதை அரிசி மாவு போட்டு திக்கன் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் கடலை மாவு போட்டு அவங்க அதை கெட்டி பண்ணாங்கன்னா ப்ரோட்டீன் அதில் சேரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம மாற்றிட்டு வந்தோம்னா வெறும் இட்லி தோசை ஒரு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். மற்ற நாள் அடை பெசரட் இல்லை இந்த வெறும் கடலை மாவு எடுத்து அதில் பச்சை மிளகா கொஞ்சம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸி, ஊற வச்சு அரைக்கிறது ஒன்றும் வேண்டாம், வெறும் கடலை மாவு. இல்லை சில பேருக்கு அது டைஜஸ்ட் ஆகாது, இவங்க சிறு பருப்பை மாவாக பண்ணி அதை கூட இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே மேம். இந்த சீசனில் வந்து மாம்பழம் வந்து நிறையவே கிடைக்குது. இந்த மாம்பழத்தை டெய்லி எடுத்துக்கலாமா? இப்போ என்ன ஆகுதுன்னா, மாம்பழ சீசன் வரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அது ஏப்ரல் மாதம் வந்தோடனே
ஏன்னா அடுத்த வருஷம் மாம்பழமே வராது அப்படின்னு நினச்சி அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. இதனால பலவிதமான பிரச்சனை வரலாம். சில பேருக்கு கட்டி வரும், சில பேருக்கு வயிற்று வலி வரும், சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒத்தொத்தரோட உடம்பை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு அந்த பாடி ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகலைன்னா அவங்க தாராளமாக ஒரு கதுப்பு, அதுக்குன்னு ரொம்ப பெருசாக ஒரு முழு பங்கனப்பள்ளி தினம் சாப்பிட முடியாது. ஒரு கதுப்பு இல்லை அரை கதுப்பு சைஸ் ஆஃப் த மாம்பழத்தை பொறுத்து சாப்பிட்லாம். பட் இது மாம்பழ சீசன் வந்தாலே மாம்பழ ஜூஸு, மாம்பழ மில்க் ஷேக், அப்புறம் பழமாக சாப்பிட்றது, அப்புறம் அதை வந்து ஜூஸ் பண்ணி அதை வந்து ஐஸ்கிரீம் மேலே போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்களுக்கெலாம் இது சுகரை ஏற்றலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. எப்பாவது சாப்பிட்டா கூட தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து ஆர்கானிக்காக வாங்கி தோலோடு சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டர். அது கூட சின்ன பீஸ் தான் சாப்பிட முடியும், ஏன்னா டெஃபினட்டாக அது சுகரை ஏற்றும். மாங்காய் ஏற்றாது, மாம்பழம் ஏற்றும். ஸோ அதனால் சாப்பிடுங்க, ஆனால் ஜாகிரதையாக இருங்க. ரொம்ப நிறையா சாப்பிட்டு உங்களுக்கே உடம்ப கெடுத்துக்காதீங்க. மேம், இப்போ வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம் சொல்லுவாங்க. அந்த சில்வர் பிளேட்லலாம் சாப்பிட்றதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காம்மா. அதனால தான் குழந்தை பிறந்தாலே ஒரு வெள்ளி கிண்ணம், ஒரு வெள்ளி ஸ்பூன் அண்ட் வெள்ளி தட்டு கொடுப்பாங்க. யாருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இன்றைக்கி விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, அன்றைக்கி கம்மியாக இருந்தது அந்த காலத்தில். இதில் என்ன பெனிஃபிட்னா, அந்த சில்வரில் நம்ம சாப்பிட்றது சிறிய அளவு அந்த சில்வர் நம்ம உடம்புக்கு போகுது. இப்போ நீங்கள் பருப்பு சாதம் இல்லை தயிர் சாதம் ஒரு எண்ணெய் போட்டு கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை வளர்ச்சிக்கு. பெரியவங்க கூட அது சாப்பிட்டா உடம்புல நல்ல பெனிஃபிட்ஸ் வருது. இப்போ வந்து ஒரு வெள்ளி பாத்திரம், ஒரு சின்ன டம்ளர் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஒரு 3 to 4 hours வச்சுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் கிருமிகள்லாம் இருக்காது அண்ட் அதில் சில்வர் பெனிஃபிட் வரும். அதனால தான் இப்போ நம்ம கையில் போட்டுக்கிற கோல்டு கூட வெறும்னு போட்டுக்கல, நம்ம ஃபேஷனுக்கு போட்டுக்கல, இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே போகிறது. அதனால பெனிஃபிட் இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்வர்ண பிராஷ்னம்னு ஒன்று இருக்குது ஆயுர்வேதா கான்செப்டில். அவங்க வந்து இந்த கோல்டை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக ஹீட் பண்ணி அதை மோரில் போட்டு ஹீட் பண்ணி அந்த மாதிரி அது ஏதோ ப்ராசஸ் இருக்குது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காயினோ அதை எது பண்ணியிருக்காங்களோ அதை சந்தனக்கல்லில் இழைச்சி இந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. இதனால் பல பெனிஃபிட் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த பர்டிகுலர் புஷ்யம்னு நினைக்கிறேன் நட்சத்திர தண்ணிக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அதை கொடுப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ சில்வர் கோல்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால தான் நம்ம கல்ச்சரில் இது இருக்குது. இது வெறும் ஃபேஷனுக்கு இல்லை, வருஷம் மாற்றிக்கிறதுக்கு இல்லை, அக்ஷய திருத்திகை வந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கு இல்லை. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து வெள்ளி பாத்திரத்தில் வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? வெள்ளி பாத்திரத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான்வெஜ், வெஜ்ஜு, புளிப்பு எல்லாமே வச்சு கொடுக்கலாம். ஏன்னா அது அந்தளவு ரியாக்ட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் எதுலன்னா காப்பர். இப்போ காப்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு அது வந்து ஒரு 3-4 hours இருந்தால் அதுலேயும் கிருமிகள் போயிடுது. இது ரொம்ப நல்லது, இது யூஸ் பண்ணலாம். பட் அந்த காப்பரில் தண்ணியை சுட வைக்கக்கூடாது, ஏன்னா அது ரியாக்ஷன் வரும். அதே மாதிரி காப்பர் வெசலில் நம்ம வந்து புளிப்பு இருக்கிற உணவு எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. சாம்பாரோ ரசமோ தயிரோ இதெல்லாம் காப்பரில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரியாக்ஷன்னால் அது பாய்சன் கூட ஆகலாம். அதனால் தண்ணி இஸ் ஃபைன், வேறு எதுவும் வேண்டாம். அதை தவிர பார்த்திங்கன்னா காப்பரை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் புளியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை தேய்ச்சிங்கன்னா அது பிரைட் ஆகிடும். அதை மெயின்டைன் பண்ணணும். உள்ளையாக இருக்கட்டும் சரி வெள்ளையாக இருக்கட்டும், 2 இடத்துலையும் நம்ம வாஷ் பண்ணி தான் அதை நல்ல அந்த கலர் கரெக்டாக காப்பர் கலர் இருக்கணும். இல்லைன்னா அந்த கலர் மாற அது அந்த பெனிஃபிட்ஸ் வராது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.